கூவத்தூரில் நடைபெற்ற ஒட்டுமொத்த அசிங்கத்தையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக சேலம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஏவி ராஜு அவர்கள் தற்பொழுது வீடியோ மூலமாக அனைத்தையும் வெளியிடுவதாக தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதில் யாரெல்லாம் சிக்குவார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தற்காலிக முதல்வராக பதவி வகித்து வந்தார். ஆனால் சேலத்தில் கூவத்தூர் கூட்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக பன்னீர்செல்வம் அவர்களிடம் முதல்வர் பதவி இருந்தால் நமக்கு ஆபத்தாகிவிடும் என்று கூறி கூவத்தூரில் ஒட்டுமொத்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களையும் கூட்டி அனைவரிடமும் ராஜினாமா கடிதத்தையும் பெற்றார் சசிகலா அவர்கள். என்னை எதிர்த்தால் திமுகவின் எதிராக அதிமுக ஆட்சி கலைக்கப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடுவேன் என்று மிரட்டி அனைவரிடமும் ராஜினாமா கடிதத்தையும் பெற்றுக்கொண்டார் சசிகலா அவர்கள். அனைவரும் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து முதல்வர் பதவியை பறிப்பதாகவும் வெளியிட்டிருந்தார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் பொழுது யாரும் இதற்கு மறுப்பு தெரிவிக்காத காரணத்தினால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்தில் உண்ணாவிரதமும் மேற்கொண்டார். ஆனால் எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை. அடுத்ததாக முதல்வராக செங்கோட்டையன் அவர்தான் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். காரணம், கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்களின் கூட்டத்தின் பொழுது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் பல எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி அவர்களது தேவையை பூர்த்தி செய்து 15 நாட்கள் எம்எல்ஏக்களின் கூட்டத்தின் பொழுது 75 லட்சத்திற்கு மேலாக செலவு செய்ததாகவும் இதில் உல்லாசமாக இருந்ததாகவும் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அனைவரும் கூவத்தூரில் நடந்தது அனைத்து விதமான வீடியோ ஆதாரமுகாவும் தனது சேகரித்து வைத்திருப்பதாகவும் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் தற்பொழுது திடுக்கிடும் தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார். இது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் செய்யும் துரோகம் என்றாலும் அவரது பெயரும் அவரது கட்சியும் தற்பொழுது மிக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. என்னை அதிமுகவிலிருந்து நீக்கிவிட்டார்கள், பரவாயில்லை, நான் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்து விட்டேன் என்றும் தற்பொழுது அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக போராட்டத்தை தரும் யுத்தத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். முதற்கட்டமாக ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் சிக்குவார்கள் என்றும் திரைப்பட நடிகைகளும் இதில் சிக்குவார்கள் என்றும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இதனால் எங்கள் மீது வழக்கு தொடரட்டும், ஆனால் கடைசியில் அவர்கள்தான் வழக்கு தொடரப்பட்டவர்கள்தான் நிச்சயமாக அவமானம் அடைவார்கள் என்றும் தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தர்ம யுத்தத்தை தான் நாங்கள் நடத்தி வருகிறோம் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்காமல் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சதித்திட்டத்திற்கு முறியடித்து நாங்கள் வெற்றி கொள்வோம், அதற்கு முதல் படிகளாக இந்த ஆதாரம் இருக்கும் என்றும் வீடியோ மூலமாக பல அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அவர்களது அவமானம் தாங்க முடியாமல் அதிமுகவில் இருந்து விலகினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவும் மிகப்பெரிய அளவில் அவமானம் அடையும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தற்பொழுது நரிகளின் கூட்டத்தில் அதிமுக இருக்கிறது, அதை மீட்டெடுப்பதற்காக வேறு வழியே இல்லை என்றும் கூறியுள்ளார் ஏவி ராஜு அவர்கள். இதைத்தான் 6 மாதத்திற்கு முன்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே அதிமுக கூவத்தூரில் நடந்த அசிங்கத்தை விட தற்பொழுது அதிமுக மிக மோசமாக செயல்படுகிறது என்றும் அதை சொன்னால் அதிமுக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நான் செய்கின்ற துரோகம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் ஏவி ராஜா அவர்கள் அதை எதுவும் பொருட்படுத்தாமல் உண்மைகளை கூறி மக்கள் உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கூறுகிறேன் என்றும் இதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கு பரவாயில்லை, உண்மைகளை கூறி மக்கள் எது உண்மை எது தவறு என்று தெரிந்து கொள்ளட்டும், அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்குகளை செலுத்தட்டும், அதன் பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் எங்களுக்கு பரவாயில்லை என்றும் கூறியுள்ளார். ஆனால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம் அனைத்தும் இன்னும் 2 நாட்களில் நாங்கள் வீடியோ மூலமாக வெளியிடுவோம். அதற்கு பிறகு யார் நல்லவர்
யார் கெட்டவர் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளார். சினிமா நடிகைகள் பலர் இதில் தொடர்பு படுத்தியிருப்பதால் அவர்கள் எங்களது மீது வழக்கு தொடர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் மீதும் தவறு இருக்கக்கூடிய காரணத்தினால் அதுவும் அவர்களால் முடியாது என்றும் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருப்பதுதான் உண்மையே உள்ளபடி ஏவி ராஜு அவர்கள் கூறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.